தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் பேசுகின்றார். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் கேட்காமல் ஏதோ ஒரு கவலையினாலே ஏதோ ஒரு கஷ்டத்தை நினைத்துக் கொண்டு என்னோடு ஆண்டவர் பேசுவாரா, ஆண்டவர் என்னை அழைப்பாரா, என்னிடத்தில் எதை சொல்லப் போகிறார், நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், நான் ஒன்றுக்கும் உதவாதவர், நான் ஒன்றுக்கும் உதவாதவர் என்று நாம் எதையாவது நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற தேவன், பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன். நீங்கள் எனக்கு உதவாதவர்கள் என்று ஒருவரையும் ஆண்டவர் நினைப்பதில்லை, புறம்பே கண்டுவதில்லை. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அநேக விதங்களில் என்னை விட்டுவிடுங்கள் ஆண்டவரே, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, எனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கையில எப்படியோ நான் வாழ்ந்து கொண்டு போகிறேன் என்று நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை ஏராளமாய் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் வைத்துக் கொண்டு நாம் இன்னும் எப்படி இந்த உலக பிரகாரமான காரியங்களை அனுபவிக்க முடியும்? என்னுடைய இந்த மாம்சம் விரும்புகின்ற என்னென்ன சுவையான உணவுகளை நான் சாப்பிட முடியும்? ஒவ்வொரு நாளும் விதவிதமாய் உணவுகளை சமைத்து சாப்பிடலாமா? அல்லது வெளியே புதிய கடைகளெல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்களே, அந்த உணவுகளை நாம் சாப்பிடலாமா என்று அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லது இந்த உலகத்தில் பலவிதமான இடங்கள் கண்ணுக்கு இனிமையா இருக்கிறது, அந்த இடங்களில் சென்று அனுபவிக்கலாம். என்னுடைய சரீரம் அடுத்து உறங்குவதற்கு நல்ல பெட் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கலாம். நான் உட்கார்வதற்கு சோஃபா மற்ற பொருட்களை வாங்கலாம். நான் வசதியாய் சென்று வருவதற்கு வாகனங்களை வாங்கலாம். மழை வெயிலிலே கஷ்டப்படாமல் இருப்பதற்கு கார் வாங்கலாம் என்று நாம் பல காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்று இதை அனுபவிக்கவே எனக்கு நேரமில்லை என்று நாம் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் நம்மை அழைத்து நீங்கள் அனுபவியாக அனுபவி என்று வாழுங்கள் என்று இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பவர் அல்ல. அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம் என்று அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். நீ ஆசீர்வாதங்களை கேட்கும் போது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து கொண்டே இருந்தால் நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்காமல் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வீணடித்து விட்டாயே, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டாயே என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லுவார். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல நாயை மற்றொருவர் கொடுத்தார். அந்த நாய் மிகவும் கொழுத்து அழகாக இருந்ததாம். ஆனால் அந்த நாய் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, நல்ல வீரமுள்ள வலியுள்ள நாயை போல இருக்கிறது. இந்த நாயை அவர்கள் பெற்று நல்ல ஒரு நாய் எங்களுக்கு கிடைத்தது என்று அவர்கள் அதை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த நாய் அது பெண் நாயாக இருந்தாலும் குட்டி போடவில்லை. அது மாத்திரமல்லாமல் அதை பிடித்துக் கொண்டு நாம் வெளியில சென்று வரலாம் என்று சொன்னாலும் அது கொஞ்ச தூரம் நடந்த உடனேயே அதற்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கின்றது. அதிகமாய் அது வேகமாய் நடக்க முடியவில்லை. மற்றபடி தங்கள் வீட்டுக்கு மற்ற ஏதாவது பூனை மற்ற திருடர்கள் வந்தாலும் அதை பிடிக்க கூட அதற்கு பலம் இல்லாமல் எப்பொழுதும் சாப்பிட்டு படுத்துக் கொண்டே இருக்கிறது. அதை வெளியிலே கொண்டு போய் விட்டாலும்
சுத்தாமல் அந்த ஒரே இடத்திலே சுற்றி 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 வருகின்றது, அங்கேயே காரணம் என்னவென்று சொன்னால், அதை கூண்டிலே அவர்கள் அடைத்து வைத்து சின்ன குட்டியாக இருக்கும் பொழுதே வளர்த்திருக்கிறார்கள். எனவே அதற்கு எங்கும் ஓட தெரியாது. அந்த கூண்டுக்குள்ளேயே அது சுற்றி கொண்டிருக்கும். உணவை வைத்தால் சாப்பிட்டு நன்றாக படுத்துக் கொள்ளும், உறங்கும். அதை குடிக்க வைப்பார்கள், சுத்தம் செய்வார்கள், எல்லாம் செய்து அதை அந்த கூண்டுக்குள்ளேயே வைத்திருந்தபடினால அது எந்த விதத்திலும் தன்னுடைய உடலை பயிற்றுவிக்காமல் அல்லது நடந்து அதனுடைய மசில்ஸ் எல்லாம் வளராமல் அது சக்தி அற்றதாக பலனற்றதாக இருக்கின்றபடினால அதற்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றது. ஏன் இந்த நாயை நான் பெற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் வருகிறார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இங்கே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகின்றார். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் துவங்கும் பொழுது ஆனபடியா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தண்டனை இல்லை என்று தேவன் சொல்லுகின்றார். உங்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், எனவே மறுபடியும் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், தண்டனை இல்லை. நீங்கள் ஃப்ரீடமாக சந்தோஷமாக வாழலாம். பயந்து எனக்கு தண்டித்து விடுவாரோ ஆண்டவர், என் பாவங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அவர் சொல்லுகின்றார், தண்டனை இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் எப்பொழுது ஆனபடியால் என்று சொல்லுகிற இந்த வசனத்துக்கு முன்னதாக அநேக காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இதற்கு முன்பாக அந்த 7ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், இதை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கையில யார் எனக்கு விடுதலை தருவார்கள், நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த கடைசியில அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த 24ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் அதிகாரம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அங்க போனாலும் இங்க போனாலும் முன்ன போனாலும் பின்ன போனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நிர்பந்தமான ஒரு மனுஷன் தான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? அப்படின்றால் இந்த மாம்சம் என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. இந்த சரீரம் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. இதற்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஏனென்றால் இந்த சரீரம் என்னை நன்மை செய்ய விடமாட்டேன் என்று சொல்லுகிறது. எப்பொழுது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம், பசி எடுக்கிறது, நல்ல ஆகாரம் வேண்டும், நாக்குக்கு சுவையாக இருக்க வேண்டும், சாப்பிட்டால் கொஞ்சம் தூக்கம் வருகிறது, நன்றாக உறங்க வேண்டும், அல்லது இந்த சரீரம் என்னை படாத பாடுபடுத்துகிறது, சாப்பிட வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை சம்பாதிக்க வேண்டும், அதை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சரீரம் என்னை ஆட்டி படைக்கிறது, என்னை சிறைப்படுத்தி இருக்கின்றது. இப்படி நான் சிறைப்பட்ட வாழ்க்கை வாழும்போது கூடவே ஒரு பயம். இப்படி நான் வாழும்போது எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய முடியவில்லை, ஆனால் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை செய்து விடுகிறேன். வேண்டாமா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படியோ நாம் அதை செய்யும்படி இந்த மாம்சம் நம்மை அதில் தள்ளி
காரியங்களை அது இன்பம் என்று சொல்லி செய்ய என்னை இந்த மாம்சம் தூண்டுகிறது. அது தவறு, செய்யாதே என்று எனக்குள்ளாக அந்த ஆவி என்று ஒன்று இருக்கிறது. அது என்னை சொல்லுகிறது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நான் இப்படி பாவம் செய்து விட்டேனே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயம் என்னை ஆட்கொள்கிறது. அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணம் இந்த 10 கற்பனைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த கற்பனைகளை நிறைவேற்றிவிட்டால் நான் ஆண்டவருடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறேன். முடியவில்லை. ஏன் இந்த வாழ்க்கை? யார் என்னை இந்த மாம்ச சரீரத்திலிருந்து விடுதலை எனக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் என்னை அழைத்த அந்த அழைப்பின் பிரகாரம் அவருடைய பிள்ளையால் வாழ முடியவில்லை. போராட்டமான வாழ்க்கை எனக்குள்ளாக இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன மனுஷன் தான், நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை விடுவிப்பார்கள்? அடுத்த வசனம் வாசிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழிய செய்கிறேன். இங்கே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி இருந்து அவர் என்னை விடுவித்து விட்டார், எனவே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி என்றால் அவர் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு நான் மனதை விட நான் செய்தாலும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். பாவத்திலேயே தள்ளி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகின்றது, இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? உயிரோடு செத்தவர்கள். பிரயோஜனம் இல்லை, அவர்கள் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. அவர்கள் தங்கள் மாம்சத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை விடுவித்தார். எனவேதான் அங்கே 8வது அதிகாரத்தில் சொல்கின்றார், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நம்முடைய மாம்சம் சரீரம் விரும்புகிற மனமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாம்சத்திற்கு நான் அடிமை அல்ல. இது சொல்லுவதை போல நான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ மாட்டேன். என்னை தேவன் விடுவித்து விட்டார். எனவே நான் மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழுகின்ற மனிதன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி சொல்லும்போது உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்ற உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வந்திருக்கின்றோம், அவருக்குள் வந்துவிட்டால் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அவர் நம்மை பலப்படுத்துகின்ற தேவன். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்தான்? விடுதலை ஆகிவிட்டது. எனவே தேவன் நமக்கு விடுதலையின் வாழ்வை தந்திருக்கிறார். நாம் மற்றவர்கள் சொல்வதை போல புசிப்போம் குடிப்போம், நாளை வருவதை யார் அறிவார்? எனவே இந்த உலகத்தின் காரியங்களை நாம் அனுபவித்து சாக வேண்டியதுதான் என்று சொல்லி இந்த உலகத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக மாறவில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதிலிருந்து தேவன் என்னை விடுவித்து விட்டார். எனவே நான் இனி தேவன் என்னை தண்டிப்பார் என்ற பயம் இல்லை. அவர் எனக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவர் உங்களை விடுதலை ஆக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். எப்படி விடுதலை ஆக்கினார் என்று சொன்னால், அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் வந்தது, அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால எனக்கு விடுதலை வரவில்லை. நியாயப்பிரமாணம் அது செய்யக்கூடாத
விடவில்லை. நான் என்னதான் கற்பனைகளை கடைபிடித்தாலும் எனக்கு விடுதலை இல்லை. நான் பலி செலுத்துகிறேன், நான் ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு வருகின்றேன், நான் அதை செய்கின்றேன், பெற்றோரை கனப்படுத்துகின்றேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். என்ன செய்தாலும் மாம்சத்தினுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து அதிலே அடிமைப்பட்டிருக்கின்ற என்னை விடுவிக்க பலனற்றதாக அந்த பிரமாணம் இருக்கிறது. யார் என்னை விடுவிப்பார்? யார் என்னை விடுவிப்பார்? என்னால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த 10 கற்பனைகளை கடைபிடித்தாலும் எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் என்னை விடுவித்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற உங்களுக்கும் நியாயத்தீர்ப்பு இல்லை, உங்களுக்கும் தண்டனை இல்லை. ஏனென்றால் தேவ ஆவியானவர் உங்களையும் விடுவித்து விட்டார். நீங்கள் மாம்சத்திற்கு அடிமைகளாய் இனி வாழ தேவையில்லை. கர்த்தருக்காக வெற்றியுள்ள பிள்ளைகளாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, அவருக்காக வாழ உங்களை விடுவித்து விட்டார் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இனி நான் அல்ல, யார் வாழ்வதான்? கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்பொழுதுமே எனக்கு தான் முதலிடம், ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் காலையில எழுந்த உடனே நல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்டாதான் சர்ச்சை. முதல்ல என் வயிறு நோக்கணும். அதுவும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே, காலையில் எல்லாரும் குளிச்சு முடிச்சு குடும்பமாக நம்ம சர்ச்சைக்கு போகணும். அந்த நேரத்தில் நம்ம மனைவி எப்படி அவங்க சமைச்சு கொடுக்க முடியும்? ஏதோ சரி செஞ்சு கொடுத்தா எதையாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதில்ல. இது என்ன சட்னி? ஏன் வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி அல்லது சாம்பார், இது ஒரு நிமிஷம் போதாது. இப்படி வைக்கணும். நேரமாகுதுங்க சர்ச்சுக்கு. அடப்போ 9 மணிக்கு தான், நான் எப்பவும் 10 மணிக்கு தான் போவேன். அதனால வேதம் சொல்லுகிறது, இவங்களுக்கெல்லாம் யார் கடவுளா? அவங்க வயிறே கடவுள். அப்படித்தானே நாம் வாழ்கிறோம். கொஞ்சம் அந்த நாவுக்கு கொஞ்சம் ருசி குறைஞ்சா, ஆண்டவருக்காக கொஞ்சம் ருசி குறைஞ்சி சாப்பிட்றதுக்காக எனக்கு நாக்கு தான் முக்கியம். ஆண்டவர் தான் அப்புறம். சாப்பிடாம வந்தாலாவது கொஞ்சமாவது ஏதாவது கேட்கலாம். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இப்ப பக்கத்துல திரும்பி பாருங்க. சில பேர் ஜெபம் பண்ற மாதிரி, சில பேர் காலையில சாப்பிட்டது உண்ட மயக்கம் ஒன்று இங்க வந்த உடனே தூங்கிட்டு இருக்கலாம். அப்படி தூங்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாவது சீக்கிரம் போறாங்க. ஏன்னா கர்த்தர் அவரோட பேசுறது அவர் கேட்கறதே இல்லை. காலம் பூரா அவரு எப்பவும் தன்னுடைய வயிற்றை தான் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம ட்ரெஸ் பண்றதுக்கு பார்ப்போம். ட்ரெஸ்ஸில் அயன் பண்ணியா அப்படின்னு சொல்லி அப்பதான் அயன் பண்ணாம நான் சர்ச்சுக்கலாம் நினைப்பேன். அப்படின்னா நீ சர்ச்சையில வரணும். எனவே நம்மை அலங்கரித்துக் கொள்வதில்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ரெடியா இருந்தேன், ஆனால் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு வானா அப்பதான் அவங்க கலர் பூசிங்க, அது பூசிங்க, சகல் பொண்ணு கல் பொண்ணு அப்படின்னு அவங்க பூசி முடிக்கக்கூடிய நான் பூசைக்கு வர்றது லேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தேவனுடைய ஆராதனையை காட்டிலும் நம்முடைய சரீரத்தினுடைய காரியங்களை அதிகமாய் நாம் மேன்மைப்படுத்தி அதுதான் முக்கியம் என்று இருக்கிறபடினால தேவனுடைய ஆராதனையை நாம் குற்றமாய் மதிக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய தேவன் எவ்வளவு இறக்கம், எவ்வளவு தயவு, இன்னும் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஊழியத்துக்கு போக மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதுனா சாதாரண காரியமா? காலையிலிருந்து கத்தி கத்தி கொண்டே கத்தி. இப்பதான் உட்கார்றதுக்கு சேர் கூட கொடுக்கறது இல்லை.
ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சண்டே ஸ்கூல் எடுக்க முடியாதா? அங்கே கற்றுவோம், ஏன்னா அங்கே காசு கொடுக்குறாங்க, இங்கே கற்றுறதுக்கு யார் காசு? எனவே இது வேண்டாம், அதை வேணா யார் வேணா செஞ்சுக்க என்று நாம் விட்டு விட்டோம். நிறைய சேல்ஸ்மேன் தான் இருக்கும், போன்லயே காரியத்தை முடிக்கிறோம், பேசி பேசி கரெக்டாக எப்படியாவது கமிஷனுக்காக காரியத்தை முடிக்கிறோம். ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை முடிக்கிறோம். நம்ம எங்கேயாவது போகிறோமா ஊழியத்துக்கு? நான் ஏன் சொல்லணும்? ஆண்டவர் உங்களை தான் அழைச்சிருக்காரு. வேற யாராவது அழைச்சிருந்தா ஆண்டவர் செய்யலாம். ஊழியத்துக்கு தேவையாச்சு கொஞ்சமாவது நம்ம உதவி செய்யணும். தேவன் நமக்கு கொடுத்ததை ஆண்டவருக்கு இல்லை என்று சொல்லுவோமா? சிங்கப்பூரில் நாங்கள் இருக்கும்போது ஊழியத்துக்கு போகிறோம், மலேசியாவுக்கு மாதம் தூரம் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து அந்த பாடலை தாண்டி மலேசியாவில் போய் அங்கே அந்த ரப்பர் தோட்டம்லாம் இருக்கும், அதில் வேலை செய்கிற மக்கள், அங்கே தங்கி இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் சண்டே ஸ்கூல்லாம் எடுக்கும். ஆனால் பஸ்ஸில் போனால் லேட் ஆகிடும். அது இல்லாமல் ரொம்ப தூரம் போயிட்டுலாம் வர முடியாது. ஒரு நாள் இரவு நேரத்தில் திரும்பி வர முடியாது. அதனால் கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். ஆனால் அந்த போகிறவங்கக்கிட்ட கார் இல்லை. ஏன்னா சில பேர் எங்கள் கூட இருக்கிறவங்கலாம் லாரி டிரைவரு, ஃபோர்க்லிஃப்ட் டிரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி டிரைவர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் கார் இல்லாதனால போகும். என்ன செய்யுது அப்படின்னு சொல்லும்போது இதை யாரும் ஒருத்தர் கேள்வி சொன்னாங்கன்னா, ஊழியத்துக்கு போகிறாங்க, என் கார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. நாங்கள் நினைச்சோம், ஓ அவர் ரொம்ப வசதியானவர்களுக்கு அவருக்கு 2 கார் இருக்கும் போல இருக்குது. ஆனால் 2 கார் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன செய்வார், அவர் பயன்படுத்துகிற காரில் வசதியாக போயிட்டு வரணும்னு அதை கொடுத்துட்டு அவர் பஸ்ஸில் போவார். அதுவும் மலேசியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல்லாம் கரெக்டாக இருக்கா பாருன்னு சொல்லி பெட்ரோல் போட்டு வண்டி வேணா தர, பெட்ரோல் நீங்கள் போட்டுங்கன்னு சொல்றவங்களும் உண்டு. அப்படி நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய அந்த பாகம் நமக்கு தேவன் கொடுத்ததுல ஒரு நாள் ஊழியத்துக்கு கொடுத்தா என்ன குழந்தை போகணுமான்னு சொல்லி அப்படி அவர்கள் உற்சாகமாய் நான் கொடுத்தார். அப்படி அவர் இல்லைன்னு சொன்னா அதை பார்த்து மற்றவங்க ஏன் நான் பயன்படுத்துமே அப்படி நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா வாசி எங்க வராருன்னு எனக்கு தெரியும். நம்ம சர்ச்சில் வந்து பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், கார் வாங்கணும். டப்பு 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 டப்புன்னு நிறைய பேர் கார் வாங்கினாங்க. ஒருத்தரும் ஊழியத்துக்கு வர முடியாதா? ஊழியத்துக்கு போகிறவங்க யாராவது கார் வாங்கக்கூடாதுன்னா இனிமேல் தான் வாங்கணும். இப்போதான் நம்ம ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் இப்போதான் படித்து வேலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். யார் வாங்க போகிறான்னு தெரியலன்னு நாங்கள் பேசுகிறோம். இடம் இல்லையே ஊழியம் செய்யறதுக்கு. அந்த இடத்துல போனால் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் கல்விக்கு போகிறோம், பகுதிக்கு நாங்கள் போயிடுவோம். ஏரிக்கெல்லாம் அந்த பக்கம் பார்த்தா நிறைய வீடு, சின்ன சின்ன வீடு, நிறைய ஜனங்க, நிறைய பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம ஊழியம் செய்யலாம். அங்கே யார் நமக்கு இடம் இருப்பாங்க? நம்ம சர்ச்சிலிருந்து போகிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொன்னாங்க சந்தோஷமா வாங்க. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இருக்கிற இடமே இதுதான், இதை நாங்கள் விற்றுட்டு போயிடும் பொழுதுன்னு கொஞ்ச நேரத்தில் விற்றுட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் இங்கே இருக்கணும்னு விருப்பப்படுறோம். இங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சால் நிச்சயமா அவங்களுடைய ஊழியத்துக்குள்ள நாங்கள் இடம் நாங்கள் வீடு கட்டினா வீட்டுக்கு மேலே தாராளமாக வந்து நீங்கள் ஊழியம் செய்யலாம். கட்டுரை தூக்கினால வீடு கட்ட முடியாதுன்னா எல்லாம் வீடை கட்டினாங்க. அவங்க சொன்ன மாதிரி மேலே இடத்தில் எவ்வளவு ஆசீர்வாதமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம என்ன கொடுத்திருக்கோமா? நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய பணத்தை கொடுக்கிறோமா? அல்லது அதெல்லாம் முடியாது, என்னுடைய உடல் உழைப்பு தான் கொடுக்க முடியும் நம்ம சொல்லலாம். ஆண்டவருக்காக நாம் அழைக்கப்பட்டோம். தேவன் நம்மை விடுதலை ஆக்கவில்லையா?
இன்னும் நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ வேதம் சொல்கிறது, தன்னுடைய சகோதரர்களுக்கு குறைச்சல் உண்டு என்று அறிந்தும் அவனுக்கு தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்கிறவன் எனக்கு நாம் இந்த ஊழியத்திற்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் சொந்த ரத்தங்களுக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக இருக்கிறோமா? என்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் நாம் சாப்பிடுற சாப்பாடுல கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க முடியாதா? எத்தனை இடங்களை நம்ம பார்க்கணும், நல்லா சாப்பிடுறோம், அது சரியில்லைன்னு சொன்னா பிரியாணி வாங்கி சாப்பிடணும், நல்லா அதை நாய்க்கு போடுறோம்ல, வேஸ்ட் பண்றோம்ல, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். ஏன் அப்படி உணவு இல்லாமல் ஆண்டுடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு ஏன் தெரிவிக்க கூடாது? சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சொன்னார். தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, நான் இங்க நடக்கிறத சொல்றேன்னு நினைக்காதீங்க. போன முறை அரக்கோணம் நாங்க போய் 31 மாஸ்டர்ஸ் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லலாம்னு சொல்லி சொன்னோம். எல்லாரும் நிறைய படித்தவர்கள் பெரிய ஊழியம் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனால் வேதத்தின் சக்தியும் தெரியவில்லை. தவறாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய தேவைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் ஒன்றுமே உதவி செய்யவில்லை. இந்த லாக்டவுன் பீரியட்ல மிகுந்த கஷ்டம் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் வேதத்தை கேட்கவில்லையா? வேதம் சொல்லுகின்றது, அவர் ஒரு ஊழியக்காரன் சொன்னா அவர் நல்லவர் கெட்டவர் அது பார்க்காது, அல்லது அவர் பணக்காரர் ஏழை அது பார்க்காது. வேதம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் யாராவது ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாம போகும். சில பாசங்க நான் சொல்லும் போது சொன்னாங்க, ஆமா பாச தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க, அதோட வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போனா கஷ்டத்துல இந்த லாக்டவுன் பீரியட்ல தண்ணி தான் பாசங்கள் கிடைக்கும். முதல்ல ஜெபம் பண்ணா ஏதோ 50-100 காணிகள் கொடுப்பாங்க. இப்ப கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பாஸ்டர் சொல்றாரு, 3 வாட்டி சொன்ன பாஸ்டர், சரி நான் வரட்டுமான்னு சொன்னேன், போயிட்டு வாங்க தண்ணி கொடுத்தே எனக்கு. நாமும் அப்படிதான் இருக்குல்ல. சிலர் அந்த தண்ணி கொடுக்க கூட மனம் இல்லாது, ஏன் நமக்கு அந்த இல்லையே. அதுவும் இல்லாம கொஞ்சம் தாமதமா சாப்பாடு வேலைக்கு போயிட்டு அவ்வளவுதான் வந்து நான் சாப்பாடு வேலைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எப்ப போவோம். எனவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோமே, நாம் எதை உலகத்தில் எடுத்து செல்ல முடியும்? பயன்படாத ஒரு வாழ்க்கை எதற்கு? தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஏராளமான பணம் நாம் சேமித்து வைக்கிறோம். வைரஸ் நாட்களில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு போறாங்க, லட்சமா பணம். எப்படியோ உயிர் பிழைத்தால் போதும் என்று பணம் கொடுக்கிறார்கள், ஆனால் உயிரோடு திரும்பி வர முடியவில்லை. பணம் அவர்களுக்கு உயிரை கொடுத்து வர முடியுமா? ஒருவேளை தேவன் நம்மை கைவிடுவார் என்று சொன்னார். நம்ம வயிற்றிருக்கிறதெல்லாம் யார் அனுபவிக்கிறார்? என்ன செய்ய முடியும்? யாருக்குமே பயன்படாமல் என் சரீரத்திற்காக எனக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய அழைப்பை பெற்று பரிசுத்த ஆவியானவர்களுக்காக நான் வாழ்கிறேன். வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன்.
4ஆம் அதிகாரம் யோவான் 31ஆம் வசனம் முதல் 34. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக்கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சாப்பிடுங்க என்று சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வந்து சீஷர்கள் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லை. எது முக்கியம்? தேவன் என்னை எதுக்கு அனுப்பினாரோ அதை அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் எனக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்றார். அவர் கடைப்படைகிறவராக நாகத்தோடு அந்த கிணத்தண்டையில் வந்தார். சீஷர்கள் எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்காக போனாங்க. இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தா, இது எனக்கு சாப்பாடு இல்லை, தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் செய்யணும், அதுதான் எனக்கு போஜனமாக இருக்கும். எனவே தேவாதி தேவன் அவர் படைத்த இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தபோது அவர் சுத்தங்களை அனுபவிக்கவில்லை. தேவன் எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை செய்யணும், அதுதான் எனக்கு சாப்பாடு போல என்று அவர் சொன்னார். இப்ப 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இங்கே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சத்தினுடைய சிந்தை மரணத்தை தான் கொண்டு வரும். ஜீவனையும் சமாதானத்தையும் தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அவருக்காக நாம் வாழ நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்த அவருக்காக தான் நான் வாழ்கிறேன் என்று நாம் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். விடுதலையோடு கூட ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்வோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி, அந்த ஊழியத்தை நாம் பார்க்க முடியாதபடி நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், நிலங்களை பார்த்து, பயிர் நிலங்களை பார்த்து சொல்லுகிறார், பாருங்கள். நீங்க சொல்றீங்க இன்னும் அறுவடைக்கு நாட்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இப்பொழுதே அது விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. யார் அதை அறுப்பார்கள்? எனவே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன ஜெபிக்க வேண்டுமா? தேவன் எஜமானவர் நம்முடைய அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள். நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நம்முடைய வீடுகளில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கின்றோமே. ஆண்டவரே ஊழியத்தின் தேவைகள் இருக்கிறது, ஆலயத்திலே தேவைகள் இருக்கிறது, சண்டே ஸ்கூல் எடுக்க ஆட்கள் தேவை, நாங்கள் போக முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் சபையில மக்களை நீ ஏறி எழுப்புமா? ஜெபிக்கின்றோமா? சபையாக ஜெபிக்க கொஞ்சம் நேரத்தை நாம் செலவிடுகின்றோமா? வேறு எந்த காரியம் வேண்டும் என்றாலும் பேசலாம். சில பேர் ஆடை பார்த்தால அந்த காரியம் மாட்டினா அறுத்துருவாரு அப்படின்ட்டு டக்குன்னு அதை பக்கம் திரும்பி போகுது. எதனா பேச ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லு, ஏதாவது வட 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 வடன்னு பேசிக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் நம்ம பார்க்கணும்ல, வீடுகள் எங்க போனாலும் சாப்பாடு வேற ஆறு போகுது, அவருக்கு வேற வேலை கிடையாது, யாராவது கிடைச்சா அவ்வளோதான் வட வடன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதை போல மற்ற காரியங்களுக்கெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் தேவனோடு பேச ஜெபிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரே, நாம் ஜெபிக்க நேரத்தை செலவிடுவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதற்காகத்தான் நான் உன்னை வைத்திருக்கிறேன். உனக்கென்று ஒரு குடும்பம், உனக்கென்று பிள்ளைகள், உனக்கென்று வேலை, உனக்கென்று எல்லா ஆசீர்வாதம், சரீரத்திலே சுகம் எல்லாம் இருந்தாலும் எப்பொழுது ஒரு மாம்சத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற நீ அடுத்திலிருந்து விடுதலையாக கிறிஸ்துவுக்குள் வந்து
தேவ ஆவியினால் எப்போது நீ நடத்தப்பட போகிறாய்? ரோமர் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு அது விரோதமான ஒரு காரியம், அது பகையாக இருக்கிறது. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அடுத்த வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எனவே ஆண்டவரே, நான் உழைக்கின்றேன், சம்பாதிக்கின்றேன், இதையெல்லாம் நான் செய்கின்றேன், ஆனால் உமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து நான் செய்யவில்லை என்று சொன்னால் என் பிள்ளைகள் செய்யவேண்டும் என்று ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? அல்லது நம்மை போலவே நீ ஊழியத்துக்கு போக வேண்டாம், நீ ஆலயத்துக்கு போக வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை பேர் போயிட்டு வந்தால் போதும், வேலை பாரு என்று சொல்லி அவர்களையும் நான் வளர்க்கிறோம். அநேகர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு அவங்க வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, அல்லது அவங்க இந்த சண்டே ஸ்கூலுக்காக வந்தாங்க, அல்லது இந்த உபவாசத்துக்கு வந்தாங்க, அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் சில நேரங்களில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க, எவ்வளோ சமைக்கிறது, அவளை அவளுக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதுக்கு வேற வேலை வந்திருக்கும், உனக்கும் அப்படி ஆகிட்ட வருவியா? புருஷன் இல்லை வீட்டில், வேற இல்லை, எனக்கு புருஷன் இருக்கிறாருல, அவர் சாப்பாடு சூடாக வைக்கணும்னு சொல்லுவார். நான் எங்கள் சர்ச்சைக்கு வந்து சமைச்சு புருஷனை எடுத்து அந்த மீன் வருவியா சமைக்கிறது? இருப்பதை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காண்பித்து சாப்பிட்டு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படுறவங்க தான் காணிக்க கொடுக்குறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறவங்க கொடுக்கக்கூடாதாங்க. எனக்கு 1000 வேலை இருக்குது, செலவு இருக்குது, யாருக்கு தான் செலவு இருக்குது? செலவு இல்லாமல் எனக்கு பணம் நிறைய வந்து எப்போ நம்ம சொல்லுவோம்? அல்லது போதுமானவ இந்த வருமானம் எப்போ சொல்லுவோம்? எனவே எந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஆண்டவர் உன் வாழ்க்கையை என்ன சார்ந்த எனக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவர் சத்தத்தை கேட்போம். ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய ஊழியம் நடைபெற நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கும் சொல்லித்தார்கள் ஆண்டவரே, நான் உமக்காய் ஊழியம் செய்ய ஆண்டவரை, நான் உங்களுடைய ஊழியத்தை காண்போம், தேவைகளை நான் சந்திப்போம், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும்போது, என்னை தேவன் விடுவித்து விட்டார், எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி நம்மையும் ஆண்டவர் விடுவிக்க அவரை காத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆலயம் கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது எங்களிடத்தில் பணம் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒருமனப்பட்டு சென்றார், பிரயாசப்பட்டார், சபைகளை கட்டினார், தீர்க்கதரிசி சொல்லுங்கள். ஆண்டவருடைய ஆலயம் ஆழாய் கிடக்கிறது. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் அருமையாய் மாற்று பாவப்பட்ட அல்லது அலங்கரிக்கப்பட்ட உங்கள் வீடுகளில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஊழியம் தேவையோடு கூட இருக்கிறது, ஆலயம் பழுதா இருக்கிறது என்று சொன்னால் ஆலயம் கட்டுவதற்கோ ஊழியம் செய்வதற்கோ இது நேரமில்லை என்று நீங்கள் சொல்லிவிட்ட தேவன் உங்களைத்தான் அழைக்கின்றார் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு? எங்க போங்க? மலைக்கு போங்கள், போய் என்ன செய்யலாம்? அந்த கிளைகளை வெட்டி கொண்டு வாருங்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று தேவன் சொல்லுவார். ஆண்டவருக்கு வேற ஆளுநரை கிடைக்காதா?
இது நேரத்தில் என்று சொல்லி சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் கூட நீங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படக்கூடாது, போய்விடக்கூடாது, ஆக்கிரை தீர்ப்பை அடையக்கூடாது. எனக்காக கொஞ்சம் எழுந்து மரத்தை வெட்டி கொண்டு வாருங்கள் தேவன் கேட்கிறார். இல்லை என்று மறுக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வதித்தாலும் உனக்கு திருப்தி இல்லை, சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. உனக்கு எவ்வளவோ கம்பெனிகள் இருக்குது, எதை போக்கினாலும் குளிர் போகவே மாட்டேங்குது. ஓடி ஓடி சம்பாதிச்சு கொண்டாந்து என்ன செய்யற, வீட்டுல குமிச்சு வைக்கிற. ஆண்டவர் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணாரு என்ன தெரியும். ஆண்டவர் என்ன செய்வாங்க, ஊதி போடுவேன்னு சொல்றாரு. எனவே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ, நம்முடைய காலங்கள் முடிந்தால் நாம் எதை பின்னாடி வைத்து சொல்லுவோம். ஒருவர் வாழ்ந்தார், தனக்கென்று வாழாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர். ஒரு பெண்மணி வாழ்ந்தார்கள், தனக்கென்று வாழவில்லை, ஆண்டவருக்காக வாழ்ந்தார். அந்த பெண் மூலமாக ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த பெண் மூலமாக இந்த பிள்ளைகள் ஊழியத்திற்கு வந்தார். இந்த பெற்றோர் அவர்கள் மறைத்தால் ஊழியம் செய்ய தன் பிள்ளைகளை விட்டு சென்றார். அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாய் வாழ்ந்தார். திருச்சபைக்கு நல்ல முன்மாதிரியாய் வாழ்ந்தார். தேவை உண்டு என்று சொன்னார். ஓடி ஓடி உழைக்கிறவர்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு பெரிய. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடி 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 உழைத்தார். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். துன்பங்கள் தொல்லைகள் சூழ்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் மறைக்கும் பொழுது சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே இருப்பவர் கொண்டு ஜீவன் கிரீடம் எனக்காய் வைக்கும். நம்மை மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளுவார்கள். ஆனால் நாம் பயன்படும் விதத்தில் பயன்பட்டால்தான் நம்மோடு கூட இருப்பார்கள். இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவார். எத்தனை பேர் நாம் சொல்வதை பார்க்க, என்னப்பா உங்க குடும்பத்தில் உள்ள இப்படியா கைவிட்டு விட்டார்கள் சொன்னார். கனியோடு சொல்லுங்க, ஐயோ என் குடும்பம் நான் உழைச்சேன், கடைசியில் என் குடும்பத்தில் எல்லாருமே கைவிட்டு, பிள்ளைகளுக்காக உழைத்தேன், பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை, மனைவி கூட என்னை வெறுத்து, பணம் கொண்டு வந்தால் தான் பணம் இல்லை என்று சொன்னார், பாசம் இல்லை என்று. எத்தனை பேர் ஒதுக்கப்படுகிறார். கொஞ்ச நாள் நான் அழகாக இருக்கும் பொழுதுதான் கணவனை வெறுத்து, யாது வந்தது, கஷ்டம் வந்தது, கணவன் கூட என்னை வெறுத்து. எவ்வளவு பாடுகளை அநேக பெற்றோர் கல்வியை குடும்பத்துக்காகவே நான் போராடி போனேன். எனவே மனிதர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள், நண்பர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள். நம்மிடத்தில் காசு இருக்குவார்கள், அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் தேவன் என் தேவன் தான் என்னை குடிவிட்டார், தேவன் தான் என்னை பயன்படுத்தினார். ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை நான் பெற்று அவருக்காய் வாழ்வது எனக்கு இன்பம் என்று சொல்லி அவருக்காகவே வாழும் மக்கள் உண்டு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் வேண்டாம் என்ற உலகத்தில் நான் அனுபவித்த இந்த இன்பங்கள் போதும். ஆனால் என் உமக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய எனக்கு நீ பலன் தருகிறார், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். தினந்தோறும் என்ன காரியங்களை செய்து கொஞ்சம் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குவோம். ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறார் என்று தெரியும். தலை சிறந்த ஒரு ஊழியக்காரர் இவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார் என்று சொல்லும்போது என்னை இந்த கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறது ஒரு வேலை சொன்ன
நாம் ஆண்டவருக்காக எழுந்து பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஒருவரை பக்கத்திலே அக்கத்திலே இருக்கின்ற ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது யாருக்கு தெரியும்? அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவருக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாக பெரிய ஊழியக்காரர்களாய் மாறி அவர்கள் சம்பாதிக்கின்ற அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் நாம் தானே சொந்தக்காரர்கள். என்னுடைய சின்ன ஊழியம் என்று நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் நாம் ஊழியத்தை செய்யும். ஒருவர் நாம் முன்னுக்கு வரும்போது மற்றவர்கள் நம்மோடு கூட இணைந்து. ஆனால் யார் இதை செய்வது? எல்லாவற்றையும் அவர்தான் செய்யவர், இவர்தான் செய்யவர். நான் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே, நான் உன் ஊழியம் செய்ய என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி வேலைகள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதையெல்லாம் விட்டு மனம் இருந்தால் பயன்படுத்தும், சுகம் இருந்தால் பயன்படுத்தும். நான் முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், திரும்ப இன்னும் எனக்காக ஓடப்படும். கடந்த நாட்களில் நாம் பார்த்ததை போல ஊழியர்கள் எல்லாம் செய்த நம்பர் போதும், என் வாழ்க்கையை என் உயிரை எடுத்துக் கொள்ளும் சாப்பிட்டு போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையில கவலை, ஆனால் மற்றவர்கள் பரவோடு நாட்டம் செல்ல உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்றால் கண்டே பரிசுத்தமுடையவர்கள் பரவலாம். அப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்க உங்களுடைய பிள்ளைகளாக தேவரின் வாழ்க்கை இப்படியே போய்விடும். நான் பாவத்தில் விழுந்து போனேன், என்னையா ஆண்டவர் பயன்படுத்துவார். நாம் என்ன பாவம் செய்தேன், அதனால் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். யாருக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவரை அழைக்கிறேன். எனக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் இல்லை. என் சொந்தக்காரர்களும் என்னை ஒதுக்கி விட்டார்கள். நானும் ஊழியம் செய்ய முடியும். என்னிடத்தில் எந்த ஒரு வருமானம் இல்லை. நானே யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரை அண்டி நான் என் பிழைப்பை நடத்துவது என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இருந்தால் பலனற்றவர்களுக்கு பலன் தர தெய்வம் இருக்கிறது. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி ஞானமற்ற ஒன்றும் அறியாத மக்களை பயன்படுத்துகின்ற தேவன். நீங்கள் சபையில எத்தனை ஆதரவுகள் நிறைந்த பிள்ளைகள் உண்டாகும். பிள்ளைகளோடு பேசினார். இவ்வளவு நாட்கள் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்க முடியும். ஆனால் அப்படியே இல்லை. வசதியாக இருந்தபோதெல்லாம் ஆண்டவரை என்னை அழைக்கவில்லையே. ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்யும்? வாலிபனாக இருந்தபோது என்னை அழைக்கவில்லையே. வயதாகிவிட்டது, நான் எங்கே சொல்லுவேன் கூடியிருக்கேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள். குடும்ப பாரம் உண்டு, கடன் பாரம் உண்டு, பிரச்சனை உண்டு. நான் என்ன செய்ய முடியும்? அந்த அழைக்கின்ற சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நிச்சயமாக பயன்படுத்தும். இந்த வழியில் வெளியேயும் இந்த திருச்சபையின் பிள்ளைகளை திருவிழாக நோக்கி மாறான். உமக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக வாழ நீங்கள் மாம்சத்திலிருந்து அனுப்புகிற விடுதலைக்கு அனுப்புகிற ஆப்தனை தீர்ப்பு இல்லாதபடி காணுகிற விடுதலையோடு கூட உமத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். துதி, தனம், மகிமை, புகழ், மாற்றம் எல்லாத்தையும் ஒவ்வொருவர் பேசும். எங்கள் மீட்பும் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல